திருச்சிட்டம்பலம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதே சவுந்தரநாயகி உடனுரை சுந்தரேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டா நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் வாலாமர் கோட்டை என்ற சிற்றூரில் இருக்குது. ரொம்ப விசேஷமான சிவாலயம். இதோடைய புராண வரலாறு பார்த்துக்கிட்டா வானவர்கள் பிரம்மதேவர் மகாவிஷ்ணு தேவாதி தேவர்கள்லாம் இந்த சிவலிங்க திருமணியை பூஜை செஞ்சுருக்கிறாங்க. அதனால தான் இதுக்கு வானவர் கோட்டைன்னு பேர். இது அந்த காலத்தில் ஆலங்காடாக இருந்திருக்கு. அடுத்தபடியாக இந்த ஆலய கோபுர தரிசனத்தை பார்த்துட்டு நம்ம உள்ளே அப்படியே போனோம்னா கொடிமருத்து விநாயகர் 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த திருமந்திரத்தை இந்த இடத்துல சொல்லிட்டு விநாயகர் பெருமானை தரிசிச்சுட்டு அடுத்தாவில் பார்த்தா கொடிமரம் பலிபீடம் நந்தியம் பெருமான். இந்த கொடிமரத்தில் இருந்து நம்ம என்ன சொல்லணும், என்ன துதிய சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டா கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகின் இல்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்சலத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொலா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் எம்பெருமானே. சிவபெருமான இடத்துல வேண்டுதலை வச்சுட்டு விண்ணப்பத்தை செஞ்சுட்டு அடுத்த பலிபீடம் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காம குரோத மோக உலோப மத ஆச்சரியத்தை வழியிட்டுட்டு அடுத்து நந்தியம்பெருமானை தரிசிக்கணும். நந்தியம்பெருமான் அங்கனன் கையிலை காக்கும் அகமடி தொழிலின்மை பூண்டு நங்கூறு மரபிற்கெல்லாம் முதற்குரு நாதனாகி பங்கையத்துளவன் ஆறும் பேத்திரவடை பொறுத்த செங்கை எம்பெருமான் நந்தியை சீரடி கமலம் போட்டு என்ற துதியை சொல்லிட்டு நந்தியம்பெருமானை வணங்கிட்டு அடுத்தாப்புல இறைவனார் சந்நிதி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா மூலவர் சுந்தரேஸ்வரர். அதாவது முன்னொரு காலத்தில் ராஜா வேட்டையாடுவருக்கு இந்த இடத்துக்கு வரான். ஆலங்காடாக இருக்குது இந்த இடம். வேட்டையாடி முடிச்சிடுறான், களைப்பாய் போடுது. தாகத்துக்காக என்ன பண்ணுறான், ஆலங்காட்டில் உள்ள ஆலமரத்தடியில் அமர்ந்து பக்கத்துள்ள குளத்தில் தண்ணீர் குடிச்சிட்டு வரலான்னு கிளம்புறான். இப்போ மன்னன் அங்குள்ள சிவலிங்கத்தை காண்றான், சுயம்பு மூர்த்தி. அம்மன்னன் உடனே என்ன பண்ணான், தனது உடைவாளை கீழே வச்சுட்டு சிவலிங்கத்தை தரிசித்து மீண்டும் வாழை எடுக்க முயல்றான். வாள் கைக்கு வரல. அதனால தான் வாலமிரான் கோட்டைன்னு இன்னொரு பெயரும் உண்டு இந்த ஊருக்கு. மன்னன் தன்னை மறந்து சிவலிங்கத்தை தரிசிக்கும் போது மன்னனுக்கு சிவபெருமான் இடப்ப ரூபராக பார்வதி பரமேஸ்வரனாக காட்சி கொடுக்கிறார் மணக்கண்ணாலே. அவ்வாறு காட்சி கொடுத்ததுக்கப்புறம் மன்னன் என்ன பண்ணுறான், இந்த சிவலிங்க திருமேனிக்கு ஆலயம் எழுப்புறான். சுற்றி ஆலயம் எழுப்பி இறைவனாருக்கு சுந்தரேஸ்வரன் திருநாமம் விட்டு வழிபடுறான். இந்த மன்னனுடைய சமாதி இங்கேயே தங்கியிருந்து சமாதியும் ஆயிடுறான் இந்த மன்னன் சுந்தரபாண்டியன். அந்த மன்னனுடைய திருவுருவத்தை இந்த ஆலயத்திற்கு தெற்கே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்க தட்சிணாமூர்த்தி, அதாவது இறைவனார் சுற்று வரக்கூடிய சுற்றுல இருக்கு. வெளிச்சுற்றுல முதல் சுற்று 63 நாயன்மார்கள். இதான் மாணிக்கவாசன் இந்த நாயன்மாரோட அருமை பெருமையை சொல்லுவார். அதாவது என்ன சொல்கிறேன், பாருருவாய பிறப்பற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல் ஆருருவாய என்னாரமுதே உன்னடியவர் தோகை நடுவே. அடியோர் கூட்டத்திலையும் அடியோர் நடுவில் இருக்கிறது அவ்வளோ பெரிய பாக்கியம். அடியாரை வணங்குவது ஆண்டவனை வணங்குவதற்கு சமம். அடுத்தபடியாக பார்த்தா சண்டிகேஸ்வரர். இறைவனாரே தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய கொன்றை மாலையை சாத்தி சண்டிகேஸ்வரன் பட்டம் கொடுத்த பெருமைக்க சண்டிகேஸ்வரர். சிவபெருமானுக்கு படைக்கக்கூடிய நைவேத்தியம் உடுத்தக்கூடிய வஸ்திரம் அத்தனையும் சிவபெருமானுக்கு பிற்பாடு ஊருக்கு தான். இந்த சிவாலயத்தில் நம்ம ஏதோ ஒன்று பொருளை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இவர்கிட்ட சம்மதம் கேட்டு இவர்கிட்ட விண்ணப்பத்தை செஞ்சுட்டு அனுமதி கேட்டுட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். ஒரு வில்வம்பலம் ஓட்டை எடுத்துகிட்டு போனால் கூட இவர்கிட்ட காட்டிட்டு இவர்கிட்ட வச்சுட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். அடுத்தாப்புல இந்த சந்நிதியில் ஆஞ்சநேயர் சந்நிதி உண்டு, நிறைய சந்நிதிகள் உண்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது துர்காதேவிக்கு அப்புறம் அடுத்தாப்புல விநாயகர் பெருமான் சந்நிதி அடுத்த சுற்று. கைத்தலை நிறைகனி அப்பமுடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி கட்டிடம் அடியவர் புத்தியில் உரைபவன் கற்பகம் இணை என கடிதேகும் கற்பக விருச்சம் போல அடியவர்களுடைய வினைகளை கேட்டு போக்கக்கூடியவன் விநாயகர் பெருமான். அடுத்தாவில் பார்க்குறத நம்ம பாருங்க, கருடன் விஷ்ணு சந்நிதி மகாவிஷ்ணு சந்நிதி இந்த ஆலயத்தில் உண்டு. இதை தரிசிட்டு அடுத்தாவில் பார்த்தா முருகப்பெருமான் வள்ளி தேவியனோட காட்சி. நம்ம பார்க்க போகிறது தான் முருகப்பெருமான் சந்நிதி. முருகப்பெருமான் இகவர சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியவர். தாயார் கொடுக்கக்கூடிய இக வாழ்க்கை இன்ப வாழ்க்கை, தாப்பனார் கொடுக்கக்கூடிய பர வாழ்க்கை பேரின்ப வாழ்க்கை வீடு பேர் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒருவராக கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் முருகப்பெருமான். முத்தைத்தர் பத்தி திருநகை அத்திக்கிற ஜத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்கொரு பர எனவோதும் முக்கட்பர மக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்க தமரரும் அடிபேன் 10 தலை தத்த கனைதொடு ஒற்றைக்கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தோடு ரச்சி தருவதும் ஒரு நாளோ
அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லுது போல நம்மளும் முருகா என்னையும் ரசித்து அருள்வாயாக அப்படின்னு வேண்டிட்டு முருகப்பெருமானுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல நம்ம பார்க்க போகிறது வன்னி மரம். ரொம்ப விசேஷமான இடம் இந்த இடம். அதாவது ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்தில் நாகதோஷம் சர்ப்பதோஷம்னு சொல்லுவாங்க. நல்ல பாம்பு அடிச்சிட்டாங்கன்னா தோஷம் பரம்பரையாக பிடிச்சிக்கும். அப்போ என்ன பண்ணும், அப்படிப்பட்ட அடித்தவங்க தெரிஞ்சோ தெரியாமலும் அடிச்சு விட்றாங்க. இல்லை அவங்க ஜாதக ரீதியாக அங்கே நாகதோஷம் இருக்குன்னா இந்த இடத்துக்கு வந்து இந்த வன்னி மரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாகலிங்கம் நாக திருமேனி இருக்கும் இந்த இடத்துல. இதை சுற்றி சிவமந்திரத்தை சொல்லி நம்ம கட்டணும் கட்டு. அதாவது ஒவ்வொரு சுற்றும் ஒவ்வொரு கட்டு. இந்த நாகதோஷத்தை பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். சிவ 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 108 முறை சுற்றி 108 முறை நம்ம பஞ்சாட்சர மந்திரம் சொல்கிற வரைக்கும் அதை சுற்றிக்கிட்டே இருக்கணும். நமக்கு அபாயம் நீங்கி உபாயம் கிடைக்கும், நமக்கு உயிராபத்து கிடையாது. அடுத்தாப்புல பார்த்தா ஆஞ்சநேயர் சன்னிதி உண்டு, அடுத்தாப்புல நவகிரகங்கள் சன்னிதி உண்டு, அதுக்கு அடுத்தாப்புல பைரவர். பிரித்தவன் கதிர்கோள் சூளம் வெடிபடி தமர்கங்கை தரித்ததோர் கோலகால பைரவனாகி வேலம் குறித்து உமையஞ்ச கண்டு உன் திரு மணிவாய் வில்ல சிரித்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. தேவாரம். 1000 சூரியன் கதிரோட ஒளி விஷயத்தை வச்சிருப்பாரான், கையில் தமர்கம் வச்சிருப்பாரான், சூலாயுதம் வச்சிருப்பாரான், உமாதேவியை அஞ்சக்கூடிய அளவுக்கு யானத்தோலை பொறுவையாக போத்திட்டு இருப்பாரான். தீராத வினைகளையும் தீராத நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு பைரவர். அடுத்தாப்புல வில்வ மரம் இருக்கு. அதாவது இறைவனாருக்கு 1000 மலர்கள் சாத்துறது ஒன்று தான், ஒரு வில்வலையை சாத்துறது ஒன்று தான். 1000 மலர்களுக்கு வில்வலை ஒரு இலை சமம். அதாவது நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் சிவா ஆலயத்துக்கு வர முடியும், சிவ வழிபாடு செய்ய முடியும், சிவகைங்கரியம் பண்ண முடியும். அதுதான் ஞானசம்பந்த தேவாரத்தில் குறிப்பிட்டிருப்பார். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வயத்தே, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வயத்தே, முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரலங்கள். முன்ன நம்ம நல்வினை செஞ்சாதான் நம்ம சிவ வழிபாட்டுக்கு வர முடியும், சிவகைங்கரியம் பண்ண முடியும். முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரலங்கள், மண்ணு காவினி சூழ்திரு பள்ளஞ்சுழி வானனை வாயார பண்ணி ஆதரித்தே ஏத்தியும் பாடியும் பலிபடும் மதனாளே, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வயத்தே, அழலது ஓம்பிய அலர்மிசை அண்ணலும் அரவனை தூயின்றானும், அழலது ஓம்பிய அலர்மிசை அண்ணலும் அரவனை தூயின்றானும், கலலும் சென்னியும் காண்பரிதாயவ மாண்பமர் தடங்கையில், மலலை வீணையர் மகிழ் திருவலஞ்சுழி. திருச்சிற்றம்பலம்.